அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இது யாரை பற்றினா, நம்ம நாட்டோட கோடிக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள், துணை இராணுவ படையினர் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் இவங்க வாழ்க்கையோட நேரடியாக சம்மந்தப்பட்ட விஷயம் இது. இப்போது செய்திகள் எல்லாம் சமூக வலைத்தளங்களையும் ஒரு தகவல் பரவிட்டு இருக்குது. என்னென்னா, 8வது ஊதிய குழுவில் அரசு 1.96 என்ற ஃபிட்மென்ட் ஃபேக்டரை பரிசீலிக்கிறதான்னு சொல்கிறாங்க. இதில் எவ்வளவு உண்மை இருக்குது, எவ்வளவு தவறு இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். 1.96 என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NDTV செய்தி உட்பட பல இடங்களில் இதை பற்றி பேசியிருக்காங்க. இந்த 1.96 ஃபேக்டரை அரசு பரிசீலித்தா என்ன ஆகும்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு, ஒரு மத்திய அரசு ஊழியர் அல்லது துணை இராணுவ வீரரோட அடிப்படை சம்பளம் இப்போது 18,000 இருக்குன்னு வச்சுப்போம். அதில் 1.96 பெருக்கினால் அவரோட புதிய சம்பளம் 35,280 இருக்கும். இதுக்கு மேலே தான் அகவலைப்படி, வீட்டு வாடகைப்படி எல்லாம் கிடைக்கும். 53,000 அடிப்படை சம்பளம் உள்ள ஒருத்தருக்கு இது சுமார் 1,04,000 மாறும். கேட்கறதுக்கு நல்லா இருக்குது இல்லையா? ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இது நியாயமானதா? இதில் என்ன சிக்கல்னு பார்த்தா, இது நியாயமாக அரசு ஊழியர்களும் வீரர்களும் ஓய்வூதியதாரர்களும் இதை ஏற்றுக்குவாங்களா? நாம் 7வது ஊதிய குழுவை திரும்பி பார்க்கணும். அப்போது காங்கிரஸ் அரசு கொடுத்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.57. அதை வச்சு தான் அடிப்படை சம்பளம், ஓய்வூதியம் எல்லாமே உயர்த்தப்பட்டது. இப்போது உங்களுக்கு தெரியும், கடந்த 10 வருஷத்தில் பணவீக்கம் எவ்வளோ ஏறிடுச்சுன்னு. 2 மடங்கு 3 மடங்குன்னு அதிகமாகிடுச்சு. அப்போது ஃபிட்மென்ட் ஃபேக்டரும் அதே மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு உயர வேண்டாமா? 2.57 இருந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டரை 1.96 குறைக்கிறது நியாயமா? மத்திய அரசு ஊழியர்களுக்கும், துணை இராணுவ படையினருக்கும், ஓய்வு பெற்றோர்களுக்கும், விதவைகளுக்கும் இது சரியான நீதியா? நம்ம எல்லோரோட கோரிக்கையும் இதுதான். 8வது ஊதிய குழுவில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் கண்டிப்பாக 2.57க்கு கீழே போகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பணவீக்கத்தையும் வேலையின் சுமையையும் கருத்தில் கொண்டால் அது குறைந்தபட்சம் 2.75 இருக்கணும். இந்தியாவில் ஒவ்வொரு அரசு ஊழியர்களும், வீரரும், ஓய்வூதியதாரரும் நாட்டின் முதுகெலும்பு மாதிரி. குறிப்பாக துணை இராணுவ வீரர்கள் தங்கள் உயிரை பற்றி கவலைப்படாமல் 24 மணி நேரமும் எல்லையில் புயல், மழை, நக்சலைட் பகுதின்னு எங்கெல்லாம் கஷ்டமான சூழல் இருக்கோ அங்கெல்லாம் கடமையாற்றுறாங்க. அவங்களோட இந்த உழைப்புக்கு கிடைக்கிற மரியாதை 7வது ஊதிய குழுவில் 2.57 கொடுத்துட்டு 10 வருஷம் கழித்து பணவீக்கம் ஏறினதுக்கு அப்புறம் 1.96 யோசிக்கிறதானா? 8வது ஊதிய குழுவில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.57க்கு குறையாமல் 2.75 இருக்கும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பும். இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.